நேத்திக்கு சண்டே ஈவினிங் நாங்க 5 பேரும் ஒண்ணா சேர்ந்து கூமாப்பட்டிக்கு போயிருந்தோம். உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடமா இருந்துச்சு. நாங்க வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். ஸோ எங்க ஊர்லேருந்து வத்திராயிருப்பு வழியா போனா 1 ஹவர்ல கூமாப்பட்டிக்கு போயிரலாம். ஆ என் பொண்ணு வந்து ஹாஸ்டலுக்கு வீக்கெண்டுக்கு வந்திருந்தா ஹாஸ்டல்லேருந்து. அவ வந்து எங்கேயாவது டிரைவ் போலான்னு கேட்டா. ஸோ அவங்க அப்பா வந்து கூமாப்பட்டிக்கு போலாமான்னு கேட்டாரு. ஸோ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிளம்பிட்டோம் ஜாலியா. போற வழி எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் தான். 2 பக்கம் ரோடுக்கு 2 பக்கமும் இந்த மாரி ஹில்ஸு, மலைகள்லாம் பார்த்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த குளம், பெரிய குளம். ஆனா கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. ரோடுக்கு 2 பக்கமும் குளம் இருந்துச்சு. ஸோ ஒரு குளத்துல இந்த மாரி கொஞ்சமா தண்ணி இருந்தது. வேற எங்கேயுமே தண்ணி இல்ல. இந்த வெயில் காலத்த கடந்தா தான் அடுத்து தண்ணி வரும். இது வந்து பிளவக்கல் டேம். அ கேட் எப்பயும் போல பூட்டி தான் இருந்துச்சு. நாங்க 5 பேரும் போயிருந்தோம். ஆனா என் பையன் வந்து கார்ல தூங்கிட்டு இருந்தான். அந்த சமயம் தான் அவன் நல்லா தூங்கிட்டான். அதனால அவன எழுப்பல. நாங்க 4 பேரும் மட்டும் பார்த்துட்டு, இது என் 2 பொண்ணுங்க, அப்புறம் என் ஹஸ்பண்டு. நாங்க எல்லாரும் அங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் இன்னும் நெறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு 10, 15 பேர் இருந்தாங்க. இந்த பழ மரங்கள்லாம் இருந்துச்சு அந்த டேம் பக்கத்துல. பார்க்கறதுக்கே அழகா இருந்தது. நல்லா க்ரீனியா சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் நின்னு. அப்புறம் மழை ரொம்ப பெஞ்சனால கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டோம். அங்க தங்கப்பாண்டி அண்ணன் ஒரு கடையில நின்னுட்டு இருந்தாரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மழை பெஞ்சனால அவர் கடைக்குள்ள இருந்தாரு. நாங்க அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம். வர வழி ஃபுல்லா இயற்கை காட்சிகளும், இந்த மாரி ஆடு, மாடுகள் எல்லாமும் ஃபுல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நான் லடாக் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மாரி ஒரு அழகான காட்சி இங்க இருந்துச்சு. அடுத்து கிரீனி ஆன பிறகு இன்னொருக்க நான் போயிட்டு